சோழ நாட்டிலே திருச்செங்காட்டங்குடி என்ற ஊரிலே மாமாத்திரர் குலம், இது வைத்திய பரம்பரை. இந்த குலத்திலே அவதரித்தவர் பரஞ்சோதியார். போர்க்கருவிகளை லாவகமாக கையாளக்கூடிய திறமை மிக்கவர், மிகப்பெரிய வீரர். மகேந்திரவர்ம பல்லவனின் சேனாதிபதியாக விளங்கினார். இவரை படை தளபதியாக கொண்டு சாளுக்கிய நகரை முற்றுகையிட்டு மாமல்லன் வெற்றி பெற்றான். இதனால் வாதாபி வென்ற மாமல்லன் என்ற சிறப்பு பட்டம் கிடைத்தது. இவர் வாதாபியை விட்டு வரும்பொழுது பரஞ்சோதியார் அங்கே இருக்கக்கூடிய கணபதியை கொண்டு வந்து தம்முடைய ஊரான திருச்செங்காட்டங்குடி கணபதீஸ்வரத்திலே பிரதிஷ்டை செய்தார். இவர் தன்னுடைய அரசவை பதவியை விட்டு சிவத்தை நினைப்பதே என்னுடைய தவம் என்று தொண்டருக்கும் தொண்டராக விளங்கினார். இதனால் இவருக்கு சிறுதொண்ட நாயனார் என்ற சிறப்பு பெயர் உண்டாயிற்று. இவர் தினம்தோறும் ஒரு சிவனடியாருக்காவது உணவிட்டு விட்டுதான் சாப்பிடுவார். இந்த தொண்டிலே இவர் மிகச்சிறந்து விளங்கினார். இவருடைய மனைவியான வெண்காட்டு நங்கையும் இந்த தொண்டிலே பங்கு புரிந்தார். இவருடைய விரதத்தை சோதிப்பதற்காக மாவிரதியார் கோலத்தில் வந்து தோன்றினார் சிவபெருமான். ஒரு நாள் இவர் யாராவது ஒரு சிவனடியாராவது கிடைக்க மாட்டாரா அன்னம் விடுவதற்கு என்று வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது மாவிரதியார் கோலத்தில் வந்த சிவபெருமான் இவருடைய இல்லத்தை அணுகி கேட்கின்றாராம், சிறுதொண்ட நாயனார் என்பவர் இங்கேதானே இருக்கின்றார் அப்படின்னு கேட்கும் பொழுது உள்ளே இருந்து வெண்காட்டு நங்கை கூறுகின்றாராம், அவர் வெளியே சென்றிருக்கின்றார், தாங்கள் இங்கேயே தங்கலாம் என்று சொல்லும் பொழுது பெண்கள் இருக்கக்கூடிய இடத்திலே நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து விடுகின்றார். பின்பு சிறுதொண்ட நாயனாரை சந்தித்து கேட்கின்றாராம், உம்மால் எமக்கு உணவிட முடியுமா என்று கேட்கும் பொழுது தப்பாமல் உணவிடுகின்றேன் என்று சொன்னார். அப்பொழுது சொல்கின்றாராம் தன்னுடைய விதிமுறைகளை, நான் 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் சாப்பிடுவது வழக்கம், அதுவும் பிள்ளை கறிதான் வேண்டும், குலத்திற்கு ஒரே பிள்ளையாக இருக்க வேண்டும், உடலில எந்த அங்கஹீனங்களும் இருக்கக்கூடாது, 5 வயதிற்கு உட்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும், தாய் அந்த பிள்ளையை தலையை பிடித்துக் கொண்டு தந்தை அறிந்து கொடுக்க வேண்டும், முக்கியமான நிபந்தனை அப்பொழுது பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்க கூடாது, இப்படிப்பட்ட விதிமுறைகளை சொல்லி இப்படி உம்மால் உணவிட முடிந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது தப்பாமல் இதை செய்கின்றேன் என்று சொன்னார் பரஞ்சோதியார். இப்பொழுது அவருடைய 5 வயது பிள்ளை சீராளன் வருகின்றான் பள்ளிக்கூடத்தில் இருந்து. அவனை கூட்டிக் கொண்டு போய் வெண்காட்டு நங்கை தலையை பிடித்துக் கொள்ள பரஞ்சோதியார் வெட்டுகின்றார். இப்பொழுது கறி சமைத்து விட்டார்கள். சாப்பிடும் பொழுது கேட்கின்றாரா மாவிரதியார் கோலத்தில் வந்த சிவபெருமான், உம்முடைய பிள்ளையும் இருக்க வேண்டும் அல்லவா, எங்கே அவனை கூப்பிடுங்கள், நாங்கள் உணவருந்த வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவன் இப்பொழுது உதவான் என்று சொல்கின்றாராம் வெண்காட்டு நங்கை. நீர் இப்பொழுது கூப்பிட்டால் அவன் வருவான், வெளியே சென்று கூப்பிடுங்கள் என்று சொல்லும் பொழுது கண்ணீர் வடிந்த கோலத்தோடு வெண்காட்டு நங்கையும் பரஞ்சோதியாரும் வீட்டிலிருந்து வெளியே வந்து சீராளா வா என்று சொல்லும் பொழுது அதி அற்புதமாக சீராளன் பள்ளிக்கூடத்திலிருந்து வருபவன் போல மறந்து மகத்தோடு வருகின்றானாம். வீட்டிற்குள்ளே வந்து பார்த்தால் ரிஷவாருட கோலமா சிவபெருமான் காட்சி கொடுக்கின்றார். வாளால் மகவறிந்த ஊட்டவல்லேன் அல்லேன் என்று பாடுகின்றார் பட்டினத்தடிகள். இப்படி பக்தியின் உச்சிக்கு சென்ற தொண்டு சிறுதொண்ட நாயனாருடைய தொண்டு. சிவமே தவம் என்று வாழ்ந்தவர். எத்தனை பேரை அவர் போர்க்களத்தில் வென்றிருந்தாலும் தம்முடைய பிள்ளையை வெட்டும் பொழுது அவருடைய கண்கள் இருந்து வரவில்லை. இது சிவத்திற்கு செய்த மாபெரும் தியாகம். இப்படி தியாகம் செய்து இவர் முன்னுரிமை பெற்றார் சிவ தொண்டர்களிலே. இதனால் இவர் போற்றப்படுகின்றார். சிறுதொண்ட நாயனராக இருந்தாலும் இவருடைய பெருமை அளப்பற்கரியது. இதனால் தான் பாடுகிறார்கள், செங்காட்டம் குடிமேக சிறுதொண்டர்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை திருத்தொண்ட தகையில் பாடுகின்றார். ஓம் நமச்சிவாய.